வணக்கம். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தின் அத்தியாயம் 20. நாரதர் கூறிய புரஞ்சனன் கதை. பிதுருவுக்கு பிறகு அவன் புத்திரன் விசுதாசுவன் ராஜ்யத்தை பிரித்து தன் தம்பிமார்கள் 4வரிடமும் ஒப்புவித்தான். அரிய சிவன் கிழக்கு திக்கை அடைந்தான். தூமகேதுவுக்கு தெற்கு திக்கு கொடுக்கப்பட்டது. மேற்கு திக்கு விருகனை அடைந்து திருவருணன் வடக்கு திக்கை அடைந்தான். விசுதாசுவனுக்கு 2 மனைவியர். சிக்கண்டினி என்ற மனைவியிடம் வசிஷ்டரால் மானிட யோனியில் பிறக்கும்படி சபிக்கப்பட்டிருந்த அக்னி 3 குமாரர்களாக பிறந்தான். அவர்கள் பிரகவன், பவமான், சுசி என்று அழைக்கப்பட்டனர். மற்றொரு மனைவியான நபைதி என்பவளிடம் அவிரதானன் என்னும் குமாரன் பிறந்தான். விசுதாசுவனுக்கு ராஜபோகத்தில் மனம் செல்லவில்லை. மக்களிடமிருந்து கப்பம் பெற்று அவர்களை தண்டிக்க வேண்டியிருப்பதை விரும்பாத அவன் தீர்க்க சத்திரம் என்னும் யாகத்தை செய்ய ஆசைப்பட்டவனாய் ஆட்சியை தன் குமாரனிடம் ஒப்புவித்து நாட்டை துறந்தான். பரந்தாமனிடம் நிலையான பக்தி கொண்டு அவரை தியானித்து முடிவில் அவருடைய பாதார விந்தங்களை சேர்ந்தான். விசுதாசுவனுடைய குமாரன் அவிரதானன் அவிர்தானி என்னும் பெண்ணை மணந்தான். அவர்களுக்கு பரிகிஷித்து, சேயன், சுக்லன், கிருஷ்ணன், சத்தியன், சிதப்பிரமன் என்னும் 6 குமாரர்கள் பிறந்தனர். பரிகிஷித்து அரசனாக இருந்து ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தாலும் கர்ம மார்க்கங்களிலும் ஈடுபட்டு அநேக யாகங்களை செய்து வந்தான். யாகசாலையில் கிழக்கு பக்கம் நுனியாக 2 அங்குல உயரம் பூமியில் தர்ப்பைகளை பரப்பியிருந்ததனால் அவன் பிராசீன பரிகிஷன் என அழைக்கப்பட்டான். தேவர்களாலும் மோகிக்கப்பட்ட ரூப லாவண்யத்தை உடைய சத்துரு என்னும் சமுத்திர ராஜனது பெண்ணை அவன் மணந்தான். அவர்களுக்கு பிரதேச துசுக்கள் எனப்படும் 10 குமாரர்கள் பிறந்தார்கள். குமாரர்களை அழைத்து, பிராசீன பரிகிஷன் பிரஜைகளை சிருஷ்டிக்க நீங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளீர்கள் என்று கட்டளையிட்டான். பிதாவின் ஆணையை பணிவுடன் ஏற்ற பிரதேச சுக்கள் சிருஷ்டி பிராபவத்தை அடைய ருத்திரனை குறித்து தவம் செய்ய புறப்பட்டார்கள். மேற்கு திக்கில் உள்ள சமுத்திரன் அருகில் கூடியிருக்கும் ஒரு சபையை கண்டு ஆச்சரியமடைந்தவனாய் அங்கு சென்றனர். அங்கு சபையிலே நுழைய போகும் சமயத்தில் உள்ளிருந்த ருத்திரன் தம் பரிவாரங்களுடன் வெளிப்பட்டார். அவரை தரிசித்த பிரேதேசக்கள் பரவசமிக்கவர்களாய் தங்களையே மறந்து நின்றனர். அவர்களை பார்த்து ருத்திரன் சொன்னார், ஹே ராஜபுத்திரர்களே, உங்கள் உள்ளத்தில் என்ன விருப்பம் குடிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். நீங்கள் வருவதை அறிந்து உங்களுக்கு அனுக்கிரகம் செய்யவே நான் வெளியே வந்தேன். ஒருவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை ஒழுங்காக நிறைவேற்றி வருபவன் 100 வருடங்கள் பிரம்மாவினுடைய சாரூபியத்தை அடைந்து பிறகு என்னுடைய சாரூபியத்தை அடைவான். எங்கள் அதிகாரங்களுடைய முடிவில் நாங்கள் விஷ்ணு சாரூபியத்தை அடைகிறோம். அதே போல பரமபுருஷன் விஷ்ணு ரூபத்தை அடைகிறான். ஏகாந்தமாக ஜபிக்கக்கூடியதும் மங்களங்களை உண்டாக்க வல்லதும் பரந்தாமனுக்கு மிகவும் பிரீத்தியாய் இருக்கின்ற ஏகாதச ஸ்தோத்திரங்களை உங்களுக்கு உபதேசிக்கிறேன். இந்த மகா மந்திரத்தை பிரம்மதேவன் எனக்கு அவருடைய குமாரர்களான பிருகு முதலானவர்களுக்கும் உபதேசித்தார். அதை ஜபித்துத்தான் அவர்கள் ராஜைகளை சிருஷ்டித்தார்கள். இது மட்டுமல்ல, இந்த ஸ்தோத்திரத்தை ஜபிப்பவன் முடிவில் சம்சார பந்தங்களில் இருந்து விடுபட்டு மோட்சத்தை தியானம் பண்ணி அந்த ஸ்தோத்திரத்தை ஜெயிப்பவன் கர்ம பந்தங்களிலிருந்து விடுபடுகிறான். ராஜபுத்திரர்களே, நீங்களும் இந்த உபதேசம் பெற்று நற்கதி அடையுங்கள் என்று கூறியவராய் அவர்களுக்கு ஏகாதசம் எனப்பட்ட அந்த ஸ்தோத்திரத்தை உபதேசித்தார். பிரதேச சுக்கள் ருத்திரனால் உபதேசிக்கப்பட்ட ஸ்தோத்திரத்தை ஜலத்திலேயே இருந்தபடி 16,000 வருஷங்கள் ஜபித்துக் கொண்டிருந்தனர். இந்த சமயத்தில் ஒரு நாள் நாரத மகரிஷி பிராசீன பரீட்சனிடம் வந்தார். அவரை வரவேற்று நமஸ்கரித்து உபச்சாரங்கள் செய்தான் அரசன். அவனை பார்த்து நாரதர் சொன்னார், ஹே பிராசீன பரிஷித்து, நீ செய்யும் கர்மாக்களால் துக்க நிவர்த்தியும் சுக பிராப்தியும் உண்டாகாது. நாரதர் இவ்வாறு கூறியதை கேட்டதும் அரசன் அவரை மறுபடியும் நமஸ்கரித்து, மகரிஷே, கர்மத்திலே புத்தியுடைய அடியேனுக்கு மோட்ச சாதனமான ஞானம் இல்லை. அந்த ஞானத்தை தாங்கள்தான் எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தான். ஹே ராஜன், யாகங்களிலே உன்னால் வதைக்கப்பட்ட மிருகங்கள் உன் முடிவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றன. இவ்வுலக வாழ்வு முடிந்து
தேகத்தை துறந்துவிட்டு லோகாந்திரத்தை அடையப் போகிற உன்னை இரும்பு தடிகளால் அடிக்க அவை காத்து கொண்டிருக்கின்றன. அந்த துக்கம் உன்னை பிடிக்காமல் இருக்க புரஞ்சனுடைய விருத்தாந்தத்தை கூறுகிறேன் கேள் என்று சொல்ல ஆரம்பித்தார். ஒரு சமயம் புரஞ்சனன் என்னும் பெயருடைய அரசன் இருந்தான். அவனுக்கு அவிக்கியாதி என்னும் ஜெகம் புகழும் வியாபாரி நண்பனாக இருந்தான். ஏகபோக சாதனமாக பட்டணம் ஒன்றை தேடி அவன் பூமி எங்கும் சுற்றி பார்த்து வருகையில் இமயமலை சரிவிலே 9 வாயில்களுடைய பிரகாசமான பட்டணம் ஒன்றை கண்டான். அதன் சமீபத்தில் இருக்கும் முத்தியான வனத்தில் தோழிகள் சூழ்ந்து வர அதிரூப லாவண்யங்களுடைய பெண் ஒருத்தியை கண்டான். அவளுக்கு முன்பாக இளைஞன் ஒருவன் துணையாக நடந்து வந்தான். அவன் பக்கத்தில் 5 தலை நாகம் ஒன்றும் வந்தது. அந்த பெண்ணுடைய அழகிலே மயங்கிவிட்ட புரஞ்சனன் அவளை அடைந்தாக வேண்டும் என்ற ஆசை உள்ளத்தை பிழிந்தெடுக்க அவளை நெருங்கினான். பெண்ணே, நீ யார்? எந்த பட்டணத்துக்கு உன் தந்தை அரசனாக இருக்கிறார்? உன் அழகு வடிவம் என் கண்களை விட்டு அகல மறுக்கிறதே. நானோர் அரசன், புரஞ்சனன் என்று பெயர். மாறன் கணைகளால் தாக்குண்டு தவிக்கும் என்னை காப்பாற்ற வேண்டும், என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சினான். ஹே ராஜன், வருத்தத்தை விட்டு மகிழ்ச்சியை கொள்வாயாக. இதோ உள்ள பட்டணத்தில் தான் நானும் இருக்கிறேன். என் பெற்றோர்கள் யார் என்பதை நான் அறியேன். இந்த ஸ்திரீகள் என் தோழிகள். நான் தூங்கும்போது இந்த சர்ப்பம் பட்டணத்தை பாதுகாக்கும். பிரயோஜனமில்லாதவனும் அழகில்லாதவனும் ஆகிய பர்த்தாவை எவரும் விரும்ப மாட்டார்கள். உன் விஷயத்தில் இந்த குறைகள் ஏதும் இல்லையே. உன்னை கணவனாக அடைய எனக்கு தடை ஏதும் இருப்பதாக தெரியவில்லை என்றாள் அந்த அழகி. புரஞ்சனன் அடைந்த மகிழ்ச்சியை சொல்லவும் வேண்டுமா? அவளை கைப்பற்ற பட்டணத்துள் பிரவேசித்தான். அந்த புறத்திலே அவளுடன் கூடி 100 வருஷம் ஆனந்தமாக இருந்தான். ஒரு சமயம் புரங்கணன் மிகவும் வேகமாக செல்லக்கூடிய 5 குதிரைகள், சாரதிக்கு இருப்பிடமான ஈஷா தண்டங்கள், 2 சக்கரங்கள், 1 அச்சி, 3 துவ ஜஸ்தம்பங்கள் இவர்களுடன் கூடிய தங்கமயமான ரதத்திலே ஏறி கவசம் தரித்து சேனாநாயகன் ஒருவனுடன் வேட்டைக்கு புறப்பட்டான். 5 பிரதேசங்களையுடைய வனத்தை அடைந்த புரஞ்சனன் அங்கு திரிந்து கொண்டிருந்த மிருகங்களை வேட்டையாடினான். கொல்லத்தகாத மிருகங்கள் என சாஸ்திரங்களிலே விதிக்கப்பட்டிருந்த மிருகங்களையும் அவன் வேட்டையாடினான். வேட்டையிலிருந்து திரும்பியதும் புரஞ்சனன் தன் சிரமத்தை போக்கிக் கொள்ள மனைவியை தேடி அந்தப்புறம் சென்றான். அவனை விட்டு பிரிந்திருந்ததால் அவள் பெரும் துக்கத்தோடு கட்டிலை விட்டு இறங்கி தரையிலே சயனித்திருந்தாள். அதை கண்டு அவன் மிகவும் பதைத்து அவளை 2 கைகளும் வாரி எடுத்து கட்டிலே கிடத்தி அவள் மனம் மகிழ அநேக ஆசை வார்த்தைகளை கூறினான். இவ்வாறு புரஞ்சனன் அந்த பெண்ணையே சர்வமுமாக எண்ணி பகவானை தியானிக்காமல் அவளிடம் அநேக புத்திரர்களையும் பெண்களையும் பெற்று அவர்களுக்கு தகுந்த இடத்தில் திருமணம் செய்து வைத்தான். மோட்ச சாதனத்தை கோருவதை விட்டு அற்ப பலன்களை தக்க யாகம் முதலான கர்மாக்களை அநேகம் செய்தான். கந்தர்வர்களுக்கெல்லாம் அதிபதியான சண்டவேகன் என்பவன் புரஞ்சனனுடைய பட்டணத்தை கைப்பற்ற தன்னுடைய பராக்கிரமம் வாய்ந்த 360 வீரர்களுடன் அவர்கள் பத்தினிகளுடன் வந்து சூழ்ந்து கொண்டான். தான் ஒருவனாகவே இருந்து புரஞ்சனன் அவர்களுக்கு யுத்தம் செய்து அவர்களை தடுத்து வந்தான். 100 வருஷங்கள் ஓடிவிட்டன. புரஞ்சனன் கை ஓய்ந்து விட்டது. அவன் பராக்கிரமம் குறைந்து விட்டது. இந்த சமயத்தில் காலனுடைய கன்னியாகிய ஜரை என்பவளும் வீரர்களுடன் வந்து புரஞ்சனுடைய பட்டணத்தை பிடித்து கொண்டாள். ஜரை தனக்குரிய நாயகனை தேடி 3 லோகங்களிலும் சுற்றி வருகையில் ஓரிடத்தில் நாரதரை கண்டாள். கண்டதும் அவரே தனக்குரிய நாயகன் என தீர்மானித்து தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினாள். பிரம்ம நிஷ்டரான நாரதர் அவளை ஏற்றுக்கொள்ள முடியாதென நிராகரித்து விட்டார். அதனால் கோபமுற்ற அவள் எங்கும் நிலைத்து நிற்காது சுற்றி திரியட்டும் என அவருக்கு சாபம் கொடுத்து விட்டாள். இந்த அத்தியாயம் மீண்டும் நாளை தொடரும். நன்றி, வணக்கம்.